நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கல்வாரி காட்சியை கண்டிடும் கல்மனம் கலங்கிய கரைந்திடுமே. கர்த்தாவே உம் அன்பை நினைக்கையில் எந்தன் உள்ளமும் நொறுங்கிடுதே. உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ. ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக யாவரும் கண்களை மூடி இருந்த இடத்திலே ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த இடத்துல நம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாய் ஆண்டவரே இயேசப்பா, உம்முடைய வார்த்தைகளை நம்முடைய மக்களுக்கு சொல்லும்படியாய் அழைத்து வந்த கிருபைகளுக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆமென். நான் பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்களில் இருக்கிற பிதாவின் ஆவியானவரே என்று சொன்ன வார்த்தையின்படியாய் தகப்பனே, நீர் அடியாளை மறைத்து ஜனங்களோடு நீர் பேசுவீராக செபிக்கிறோம் அப்பா. ஆமென். அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரிடம் ஆண்டவரே, அவர்கள் எந்த நோக்கத்தோடு எதை எதிர்பார்த்து ஆமென் அமர்ந்திருக்கிறார்களோ அப்பா, அவர்களோடு கூட நீங்கள் பேசுவீராய் செபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு பிள்ளைகளின் தாகத்தை தீர்க்கும்படியாய் பிள்ளைகளோடு நீர் இடைபடுவீராக செபிக்கிறோம். நீரை பொறுப்படுத்தி வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா என்ற பாடலை யாவரும் கரங்களை தட்டி பாடலாம். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். செங்கடலை நீர் பிளந்தீர், செவ்வையான பாதை தந்தீர். எரிகோவின் கோட்டைகளை உம் யோசனையால் தகர்த்தீர். கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். பலவித சோதனையால் நாங்கள் புடமிடப்பட்டோம் ஐயா, பொன்னாக மாற்றி விட்டீர், புது இருதயம் தந்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர்,
நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர், எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வார்த்தை என்னவென்று பார்த்தீர்கள் சொன்னால், ஏசாயா 53ஆம் அதிகாரம் 2வது வசனம். இளம் கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிற சிலுவையில் வார்த்தை என்னவென்று சொன்னீங்கன்னா, சிலுவையில் தொங்கின இயேசுவின் சரீரத்தை குறித்து இந்த வேளையிலே நாம் பார்க்க இருக்கிறோம். அதாவது இந்த வசனம் எப்படி குறிப்பிடுகிறது பாருங்க. முதல் பகுதியை, இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்கின்ற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார் என்று சொல்லி, இந்த வார்த்தையின் அர்த்தம் என்னவென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து தாவீதின் வம்சத்திலே பிறக்கிறார். தாவீது ஒரு ராஜா, அதாவது ராஜ வம்சத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் பிறக்கிறார். ஆனால் அவர் பிறக்கும் போதோ அது ஒரு ராஜ வம்சமாக இருக்கவில்லை. ஆமென். அது எப்படி இருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, யூதர்கள் ரோமர்களுக்கு அடிமைகளாய் ஒரு அடிமைத்தன வாழ்க்கை காணப்பட. இயேசு கிறிஸ்துவோட தகப்பனார், அதாவது யோசேப்பு எப்படி இருக்கிறார் பார்த்தீங்கன்னா, ஒரு தச்சராக, தச்சு தொழில் செய்கிறவராக காணப்படுகிறார். அப்போ இயேசு கிறிஸ்து பிறக்கிற சூழ்நிலையில அவருடைய வம்சம் எப்படி இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு வறண்ட வாழ்க்கை, ஒரு ஆசீர்வாதம் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு அடிமையின் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாராம், ஒரு துளிர்க்கிற வேரை போல தோன்றுகிறார் என்று சொல்லி இந்த வசனம் தெளிவாய் குறிப்பிடுகிறது. அது மாத்திரம் இல்லை, அதுக்கு அடுத்த பகுதிகளை பார்த்தீங்கன்னா தெரியும், அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அப்போ இந்த வசனத்தை வாசிக்கும் போது நம்முடைய மனதிலே தோன்றலாம் சில காரியங்கள். இயேசு கிறிஸ்து எப்படி இருப்பார்? அப்போ அவர் அழகற்றவராய் இருப்பாரோ? அவர் சரீரம் பார்க்கறதுக்கு ஒரு ஒழுங்கின்மையாக இருக்காதோ? எப்படி இருப்பார் என்று சொல்லி நமக்கு பலவிதமான சிந்தனைகள் இயேசு கிறிஸ்துவை பார்த்து தோன்றலாம். ஆனால் அதற்கு அர்த்தம் அப்படி அல்ல. நீங்கள் உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 16 வசனங்களை வாசித்து பார்த்தீர்கள் என்றால் தெரியும். அதில் இயேசு கிறிஸ்துவோட அழகை பற்றி வர்ணிப்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ளலாம். அதில் பாருங்க, என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர். அதாவது அவர் எப்படிப்பட்டவராம்? வெண்மையும் சிவப்புமானவராம். அது மாத்திரமல்ல, அவர் 10,000 பேர்களில் சிறந்தவராம். அவருடைய தலை எப்படி இருந்ததாம்? தலை தங்கமாய் இருந்ததாம். கண்கள் புறா கண்களை போல இருந்ததாம். அது மாத்திரமல்ல, அந்த வசனம் எப்படி குறிப்பிடுகிறது பாருங்க, இவர் முற்றிலும் அழகுள்ளவர் என்று சொல்லி குறிப்பிடுகிறது. அவருடைய பழுதொன்றும் இல்லையாம். அவரை போல அழகில் சிறந்த ஒருவரை காண முடியாது என்று சொல்லி இந்த உன்னதப்பட்ட 5ஆம் அதிகாரத்திலே தெளிவாக குறிப்பிடப்படுகிறது. அப்படி என்றால் ஏன் இந்த ஏசாயா 53ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே ஏன் அவர் அழகற்றவராய், நம்ம அருவருக்கப்படத்தக்க ரூபம் அவருக்கு இருந்தது என்று ஏன் குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், அவர் சிலுவையிலே பட்ட பாடுகளையும் வேதனைகளின் நிமித்தமாய் தான் அவருடைய சரீரம் அப்படி காட்சி அளிக்கிறது என்று சொல்லி இதை தெளிவாய் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏன்னா அவர் ஏன் அந்த இத்தனை பாடுகள், இத்தனை நிந்தைகள், இத்தனை துன்பங்கள், இத்தனை அவமானங்களை அவர் ஏன் சிலுவையில் ஏற்க வேண்டும்? அவர் எத்தனையோ நன்மைகளை நமக்கு செய்தாரே பாருங்க. குருடர்களை பார்க்க வைத்தார், செவிடர்களை கேட்க வைத்தார், முடவர்களை நடக்க வைத்தார், சோமின உறுப்பினர்களை சுகப்படுத்தினார், குஷ்டரோகிகளை சொஸ்தப்படுத்தினார், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார். எத்தனையோ அற்புதங்கள், எத்தனையோ அதிசயங்களை மனிதர்களுக்கு செய்தார். ஆனால் ஏன் அப்போ அப்படிப்பட்ட நல்ல மனிதருக்கு நன்மை செய்தவருக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு சிலுவை மரணம், ஏன் இப்படிப்பட்ட நிந்தைகள் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அவருக்கு வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்க வேண்டியதாக இருந்தது. பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கதை மூலமாக எங்களுக்கு தெளிவாக விளக்குகிறேன் பாருங்கள். ஒரு காலத்தில் ஒரு அரசன் வாழ்ந்து வந்தான். அவன் பார்த்தீங்கன்னா 10 வெறி பிடித்த நாய்களை வளர்த்து வருகிறான். ஏனென்று சொன்னால், யார் குற்றம் செய்கிறார்களோ, யார் தவறு செய்கிறார்களோ அவர்களை தண்டிக்கும்படியாக என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அந்த வெறி பிடித்த நாய்கள் கூண்டிலே அந்த மனிதர்களை போட்டு விடுவார்களாம். அந்த நாய் என்ன செய்யும்? கடித்து குதறி அப்படியே அந்த மனிதன் அப்படியே அந்த கூண்டுக்களை மறைத்து போய் விடுவானாம். ஒரு நாளில் ஒரு மந்திரியிடம் அந்த அரசர் ஒரு ஆலோசனை கேட்கிறார். அந்த மந்திரியும் ஒரு ஆலோசனை சொல்லி கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த ஆலோசனை இந்த அரசருக்கு பிடிக்கவில்லையாம்.
பிடிக்கவில்லை என்று சொன்ன காரணத்தில் என்ன சொல்கிறார் பாருங்க, இந்த மந்திரியை கொண்டு அந்த வெறி பிடித்த நாய்களுடைய கூட்டை அதில் போட்டு விடுங்க, அந்த கூண்டிலே போட்டு விடுங்கள் என்று சொல்லி அந்த அரசர் அந்த மந்திரியை பார்த்து சொல்லுகிறார். அப்போ அந்த மந்திரி சொல்றாரு, அரசரே, நான் உமக்கு 10 வருஷமா சேவகம் பண்ணினேனே, உமக்கு 10 வருஷமா எத்தனை காரியங்கள் எத்தனை நன்மைகள் உங்களுக்கு செய்திருக்கிறேன், ஆனால் நீங்கள் அதெல்லாம் நினைவு கூறாதபடிக்கு இந்த ஒரு சின்ன விஷயத்தின் நிமித்தமாக என்னை நாய்கள் கூண்டிலை போட வேண்டும் என்று சொல்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது அந்த அரசர் அவருக்கு மன்னிப்பு கொடுக்கல. இல்லை, நான் எடுத்தது தான், நான் சொன்னது தான், உன்னை அந்த தண்டனை கண்டிப்பாக உனக்கு வழங்கப்பட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லி அவனை அந்த கூண்டுக்குள்ளே போட வேண்டும் என்று தீர்மானிக்கிறார். அப்பவும் அந்த மந்திரி அந்த அரசரிடம் கேட்கிறார், அப்போ அரசரே, ஒரு 10 நாள் எனக்கு தவணை கொடுங்க, நீங்கள் என்ன அந்த நாய்கள் கூண்டிலே போட்டு விடுங்கள், ஆனால் எனக்கு 10 நாள் மாத்திரம் எனக்கு ஒரு தவணை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அரசரிடம் வேண்டுகிறார். அரசரும் அதுக்கு சரி என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறார். பாருங்க, 10 நாட்கள் அந்த நாய்களை காவல் காக்கிற அந்த காவலாளரிடத்தில் போய் கேட்கிறார், நான் இந்த 10 நாட்களும் இந்த வேலையை நான் செய்கிறேன், நீ 10 நாளுக்கு அப்புறமா நான் ஏன் இந்த வேலையை செய்தேன் என்று சொல்லி நீ புரிந்து கொள்வாய் என்று சொல்லி அந்த காவலாளி இடத்துல அந்த 10 நாட்களும் நாய்களை காக்கும்படியாய் தான் அந்த வேலையை கேட்டு வாங்கிக் கொள்கிறார். பாருங்க, அந்த நாய்களை டெய்லி குளிப்பாட்டுகிறார், அதற்கு உணவு வழங்குகிறார், அது அருகிலே இருந்து அந்த நாய்களை பத்திரமாய் பார்த்து கொள்கிறார். பாருங்க, 10 நாட்களும் இந்த நாய்களுக்கு இப்படி நன்மை செய்தபடினால் 11ஆவது நாள் வரும்போது அரசு அந்த நாய் கூண்டிலை போடும்படியாய், இந்த வெறி பிடித்த நாய் கூண்டிலை போடும்படியாய் அந்த மந்திரியை கட்டளையிடுகிறார். அதே மாதிரி மந்திரியை அந்த கூண்டுக்குள்ள போடுகிறார. பாருங்க, நாய்கள் என்ன செய்தது என்று சொன்னால் பார்த்தீங்கன்னா, அந்த நாய்கள் அவரை ஒன்றுமே செய்யவில்லை. ஏன்னா அவர் 10 நாள் அந்த நாய்களுக்கு நன்மை செய்திருக்கிறார். பார்த்தீங்களா, அவருக்கு உணவு வழங்கி நல்ல குளிப்பாட்டி அதுக்கு அநேக சேவைகளை புரிந்தது நிமித்தமாய் அந்த கூண்டுக்குள்ள அந்த மந்திரியை போட்டதும் அந்த நாய்கள் என்ன செய்து பாருங்க, அவர் பக்கத்தில் அருகிலே உட்கார்ந்து கொண்டதாம். அவரை ஒன்றுமே செய்யவில்லையாம், அவரை ஒன்றுமே சேதப்படுத்தலையாம். அப்போதான் அந்த அரசருக்கு புத்தி வந்தது, இந்த நாய் கூட நன்றி உள்ளதா இருக்கிறது, ஆனால் நான் நன்றியை மறந்தவனாய் மாறிவிட்டேனே. எனக்கு இந்த மந்திரி 10 வருஷம் எனக்கு எத்தனை நன்மைகள் செய்திருப்பான், அதெல்லாம் நான் மறந்து அவனுக்கு உடனே இப்படிப்பட்ட ஒரு தண்டனை கொடுத்தனே. ஆனால் 10 நாட்கள் தான் அந்த நாயை கவனிச்சு கொண்டான், அது எவ்வளவாய் நன்றியோடு இருக்கிறதுன்னு சொல்லி அந்த அரசர் வந்து அந்த மந்திரிடத்தில் மன்னிப்பு கேட்டவனுக்கு விடுதலை கொடுத்தாராம். அதே மாதிரி தான் ஏன் இவருக்கு இதை சிலுவையில் இத்தனை அடிகள், இத்தனை போராட்டங்கள், இத்தனை நிந்தனைகள், அவர் எத்தனை நன்மைகள் செய்திருக்கிறார். ஆனால் அவருடைய ஜனங்கள் அவர் நன்மையை மறந்தவர்களாய், அவர் செய்த நன்றியை மறந்தவர்களாய் அவரை சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கிறாரு. பாருங்க, அது மாத்திரம் இல்லை, சிலுவையில் எத்தனை அடிகள் எத்தனை வேதனைகள். பார்த்தீங்கன்னா, சிலுவையிலே அடிக்கப்படுவதற்கு முன்பதாக அவருக்கு 39 அடிகள், சாட்டை அடிகள் வழங்கப்படுகிறது. யூதருடைய நியாயப்பிரமாணம் என்னவென்று சொன்னால், குற்றம் செய்வதை 40 அடிகள் வரை மாத்திரம் தான் வாரினால் அடிக்கலாம், அதற்கு மேலே அடித்து அது பாவம். அது நிமித்தமாக இயேசுவை 39 அடிகள் போர்ச்சேவர்கள் அந்த வாரினால் அடிப்பிக்கிறார். பாருங்க, அந்த வாரின் நுனியிலே இரும்பு கொக்கைகள் பொருத்தப்பட்டு இருக்கிறது. அது அப்படியே சரீரத்தில் அடிக்கிற வேளையிலே அந்த கொக்கைகள் சரீரத்தில் இருக்க சதைகளை பெய்து இழுத்து கொண்டு வருகிறது. பாருங்க, சில நேரங்கள் அப்படி அடிக்கும் பொழுது அந்த சதைகள் பெய்ந்து தொங்குகிறது, சரீரத்தின் உள் உறுப்புகள் கூட வெளியே தெரியுமா. அந்த அளவிற்கு ஒரு வேதனைப்படுத்துகிறார்கள் இயேசு கிறிஸ்துவை. அது மாத்திரமல்ல, அவர் கைகளில் அடிக்கப்பட்ட ஆணிகள், அவர் கால்களில் அடிக்கப்பட்ட ஆணிகள் 5 to 7 முழம் வரைக்கும் நீளமாம். அப்படிப்பட்ட கூர்மையான ஆணிகளால் கைகளிலும் கால்களிலும் ஆணிகளை வைத்து அடிக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அவர் 6 மணி நேரம் இந்த சித்திரவதை அவர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். காலை 9 மணி முதல் 12 மணி வரைக்கும் போர்ச்சேவர்கள் அவரை அவமானப்படுத்தி துப்பி அரைந்து அவர்களை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். மதியம் 12 மணி முதல் 3 மணி வரைக்கும் அவர் சிலுவையிலே வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இத்தனை வேதைகளையும் பாடுகளையும் அனுபவித்தது நிமித்தமாய் அவருடைய சரீர தோற்றம் அழகற்றதாய் மாறுகிறது. நாமெல்லாம் விரும்பப்படத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாமல் போகிறது. அவர் சரீரத்தில் ரத்தம் வடிகிறது நிமித்தமாய் அவரை பார்க்கும்போது அவர் ஒரு புறக்கணிக்கப்பட்டவராய் தோன்றுகிறார். பாருங்க, அப்ப இத்தனை பாடுகளும் இத்தனை வேதனைகளும் அவர் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த அதிகாரத்தில் 5வது வசனம் தெளிவாய் குறிப்பிடுகிறது. பாருங்க, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோமா. பாருங்க, முதலாவது நம்முடைய மீறுதல்களின் நிமித்தமாய் அவர் காயப்படுகிறார். இத்தனை அடிகளும் இத்தனை வேதனைகளும் இப்படிப்பட்ட ஒரு அழகற்ற தோற்றமும் அவருக்கு அனுபவிக்க வேண்டிய காரணம் ஏன் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்முடைய மீறுதலுக்காய் அவர் காயப்படுகிறார். மீறுதல்கள் என்றால் என்ன? மீறுதல்கள் என்று சொன்னால், அதாவது நம்மளுக்கு தெரியும் இது தப்பு, இது தவறு, இதை பண்ணக்கூடாது என்று சொல்லி நம்மளுக்கு தெரியும். தெரிந்துமே அதை மீறி பண்ணுகிறது தான் மீறுதல். அதாவது
ஆண்டவர் நம்மளுக்கு அநேக கற்பனைகளையும் கட்டளைகளையும் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். இச்சியாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் தாயையும் கனமனுவாயாக என்று சொல்லி அநேக கட்டளைகளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ இதெல்லாம் மீறினா அது பாவம் என்று நம்மளுக்கு தெரிந்தும் நம்ம அதை விட்டு விடாதபடிக்கு இதனால் எனக்கு என்ன நடக்க போகிறது, நான் அப்படித்தான் செய்வேன் என்று சொல்லி நாம் துணிகரமாய் செய்கிற ஒவ்வொரு பாவங்களும் ஒவ்வொரு செயல்களும் தான் மீறல்களாய் மாறுகிறது. பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு. சங்கீதம் 51:3 தாவீது சொல்லுகிறார், என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வந்து நிற்கிறது என்று சொல்கிறார். தாவீது ஏன் இந்த வார்த்தையை சொல்ல வேண்டிய, என் பாவம் எப்போதும் எனக்கு முன்பாக வந்து நிற்கிறது என்று சொல்ல வேண்டிய காரணம் ஏன் என்று சொன்னால், அவன் ஒரு பெண்ணை பார்த்து இச்சித்து விட்டான். அந்த உரியாவின் மனைவி என்ற ஒரு பெண்ணை பார்த்து அவன் இச்சையோடு பார்க்கிறான். அவளோட தவறான காரியங்களை செய்தது நிமித்தமாய் அவன் தவறு செய்து விடுகிறான். இவனுக்கு தெரியும் இது அடுத்தவன் மனைவி என்று தெரிந்துமே அவன் அந்த பாவத்தை செய்கிறபடினால் அது மீறுதலாய் மாறுகிறது. அவன் தன்னுடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளை செய்தான், கர்த்தருக்கு பிரியமாய் தான் வாழ்ந்தான். ஆனால் அவன் செய்த ஒரே ஒரு பாவத்தை நிமித்தமாய் இந்த வார்த்தையை சொல்ல, என் மீறுதல் எப்போது எனக்கு முன்பாக இருக்குதுப்பா, என் பாவம் எப்போதுமே கண்ணுக்கு முன்பதாய் வந்து நிற்கிறது, என்னை மன்னியும் என்று சொல்லி இந்த தாவீது தன்னுடைய மீறுதல் நிமித்தமாய் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து அழுகிறான், கதறுகிறான். என்னை மன்னியும், நான் செய்த தவறை மன்னியும் என்று சொல்லி கதறுகிறான். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தமாய் தான் தேவன் காயப்படுகிறார். ஏன்னா நம்ம தெரிந்தும் அநேக பாவங்களை செய்கிறோம். பார்த்தீங்களா, இது நிமித்தமாய் தான் சிலுவையில் இயேசு காயப்பட்டார். அப்போ தேவன் சொல்ல, நம்முடைய பாவங்களை நினைத்து நம்முடைய மீறுதல்களை நினைத்து நம் தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்கிற வேளையில் தேவன் சொல்லுகிறார், பாருங்க, என் மீறுதலை மன்னிக்கிறதுக்கு தேவருக்கு ஒப்பான தேவன் யார் என்று சொல்லி மீகா 7:18 குறிப்பிடுகிறது. மீறுதலை மன்னிக்கிற தேவருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றைக்கும் கோபமாகிறாராம். நம்ம மீறிட்டோம், அவர் செய்த கட்டளையெல்லாம் மீறிட்டோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் கிருபை செய்ய விரும்புகிறேன்ப்பா, உனக்கு நான் நன்மை செய்ய விரும்புகிறேன்ப்பா. நீ தவறு என்று சொல்லி தெரிந்து விட்டது பார்த்தியா, நீ செய்த தப்புன்னு சொல்லி நீ அறிஞ்சுக்கிட்ட பார்த்தியா, அதனால நான் உன்னை மன்னிக்கிறதுக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். உன் மீறுதல்களை நான் மன்னிக்கிறேன். உன் மேலே நான் கோபமாக இல்லை. உன்னை எப்படியாவது நான் ரட்சிக்கணும், உன்னை எப்படியாவது நான் மீட்டுக்கொள்ளணும் என்பதற்காய் நான் தயாராக இருக்கிறேன்னு சொல்கிறார். அது மாத்திரமல்ல, ஏசாயா 44:22 சொல்லுகிறார், உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார் மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன். ஹல்லேலூயா. அவர் என்ன செய்கிறார்? மேகம் எப்படி கடந்து போய் கொண்டே இருக்கிறதோ அது போல நம்முடைய மீறுதல்களை மேகத்தை போல அகற்றி விட்டாராம். நம்ம தெரிஞ்சு செஞ்ச பாவத்தை கூட தேவன் நான் உங்களுக்கு மன்னித்து விட்டேன் என்று சொல்கிறார். ஏன் என்று சொன்னால் நமக்காகத்தான், நம்முடைய மீறுதல்களை மன்னிப்பதற்காகத்தான் அவர் சிலுவையிலே அவர் காயப்படுகிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா 2வது என்ன சொல்லுகிறது பாருங்க, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்கள், நம்ம அடுத்தவர்களுக்கு விரோதமாய் செய்த தவறுகள், அதாவது அக்கிரமங்கள் என்று சொல்ல துரோகங்கள், வெறிகள், நம்ம இருதயத்தில் வைத்திருக்கிற வன்மங்கள், அடுத்தவங்களுக்கு எப்படியாவது தீங்கு செய்யணும், அவனை பழிக்கு பழி வாங்கணும், அவன் என்ன ஒரு வார்த்தை பேசினா 2 வார்த்தை அவனை திருப்பி கேட்கணும்னு சொல்லி நம்ம இருதயத்தில் இருக்கிற வன்மங்கள், அந்த அக்கிரமங்களை மன்னிக்கும்படியாய் தான் தேவன் அப்படிப்பட்ட தோற்றத்திலே சிலுவையில் அடிக்கப்பட்டவராய் தொங்கிக் கொண்டிருக்கிறார். பாருங்க, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டாராம். நம்முடைய பொல்லாப்புகள், எத்தனையோ மனுஷர்களுக்கு நம்ம பொல்லாப்புகளை செய்திருப்போம். திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் எத்தனையோ நேரங்களில் நம்ம ஒடுக்கியிருப்போம். எத்தனையோ பேர் கண்ணீர் வடிப்பதற்கு நாம் காரணமாய் இருந்திருப்போம். எத்தனை சாபங்கள் அது நிமித்தமாய், எத்தனை பாவங்கள் அது நிமித்தமாய் நம் குடும்பங்களை அலக்களித்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி நீங்கள் யோசித்து பாருங்கள். எத்தனை பேருடைய கண்ணீர், எத்தனை பேருடைய சாபத்திற்கு நாம் ஆளாகினது நிமித்தமாய் எப்படியோ இருந்த நம்முடைய வாழ்க்கை, எப்படியோ இருந்த நம்முடைய குடும்பம், எப்படியோ இருந்த நம்முடைய பிள்ளைகள் இன்று எப்படிப்பட்ட நிலைமைக்கு வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் யோசித்து பாருங்கள். எவ்வளவு செல்வாக்குகள், எத்தனை பேர்ப்புகளோடு வாழ்ந்த நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு அடித்தட்டமான வாழ்க்கைக்கு வரக்கூடிய சூழ்நிலை என்ன? அதை யோசித்து பார்க்க முடியாது. தேவன் அழைக்கிறார். தேவன் சொல்றார், உன் அக்கிரமங்கள் நிமித்தமாய்தான் நீ எத்தனை பேரை கஷ்டப்படுத்தினாய், எத்தனை கண்ணீருக்கு காரணமாய் இருந்தாய், எவ்வளவு தொல்லைகள் கொடுத்தாய் என்று சொல்லி இந்த நேரத்தில் தேவன் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட தவறுகளை நாம் செய்கிறவராய் இருந்தால் இந்த இடத்துல இந்த வார்த்தைகளை கேட்கிற வேளையிலே தேவனிடத்தில் நாம் மன்னிப்பு கேட்கும் போது, ஆண்டவரே என்னுடைய மன்னியும் ஐயா, என்னுடைய அக்கிரமத்தை மன்னியும் அப்பா, என்னுடைய தவறுகளை மன்னியும் அப்பா என்று சொல்லி நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டீர்கள் என்று சொன்னால் உங்கள் அக்கிரமங்களை அவர் மன்னிக்கிறதுக்கு அவர் தயாராக இருக்கிறார். ஏனென்று சொன்னால் நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தமாக தான் அவர் சிலுவையிலே நொறுக்கப்பட்டார்.
இந்த வேளை இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, நம்முடைய தவறுகளை ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் செய்த தவறை மன்னிங்கப்பா. யாரோ ஒருத்தர் சாபத்துக்கு நான் ஆளாகி விட்டேன் ஆண்டவரே, யாரோ அவருடைய கண்ணீருக்கு நான் ஆளாகி விட்டேன் ஆண்டவரே, என்னை மன்னியும் என்று சொல்லி நீங்கள் அவரிடத்தில் கேட்கும் பொழுது அவர் உங்களை மன்னிக்கிறதுக்கு தயாராகவே இருக்கிறார். அதற்காகத்தான் அவர் சிலுவையில் அத்தனை பாடுகளை பட்டார். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு தேவ மனிதன் டிஎல் மோடி என்ற ஒரு தேவ மனிதன் எல்லாருக்குமே தெரியும். அவர் தன்னுடைய வேத வசனத்தின் மூலமாய் அநேகரை ரட்சிப்புக்குள்ளாகி நடத்தினார். ஒரு நாள் அவர் பிரசங்கத்தை முடித்துவிட்டு மேடையிலிருந்து கீழே இறங்கி வருகிற வேளையிலே ஒரு பெரிய முரடன் வந்து அவர் கரங்களை பிடித்து கொண்டு நீ என்னோடு வா என்று சொல்லி அழைத்து சொல்கிறான். அப்போ அந்த டிஎல் மோடியை அவர் போதகத்தை கேட்கும்படி அழைத்து அந்த போதகர் சொல்லுகிறார், ஐயா, தயவு செய்து நீங்கள் அந்த முரடனோடு போக வேண்டாம் ஐயா, ஏன்னா நம்ம முரடன் உங்களை கொன்று விடுவான், ஏன்னா அநேகரை கொன்று குவித்திருக்கிறான், அதனால் உங்களையும் கொன்று விடும்படியாய் தான் அழைக்கிறான், நீங்கள் போக வேண்டாம் என்று சொல்லி அந்த போதகர் டிஎல் மூடியை எவ்வளவோ தடுத்து நிறுத்துகிறார். ஆனால் அவர் பரிசுத்த ஆவியானவர் தந்த அபிஷேகத்தின் நிமித்தமாய் அவருக்கு கொடுத்த ஒரு நல்ல வல்லமை நிமித்தமாய் என்ன செய்கிறார் பாருங்க, அந்த முரடனோடு கடந்து செல்கிறார். ஒன்றுமே பேசவில்லை, இருவரும் காரில் ஏறி அமர்கிறார்கள். டிஎல் மோடி என்ன செய்கிறார், பயப்படலை, ஆனால் அவர் ஜெபித்து கொண்டே இருக்கிறார். ஏன் அழைத்து செல்கிறான், எதற்கு அழைத்து செல்கிறான் என்று சொல்லலாம் அவருக்கு தெரியாது. ஆனாலும் ஏதோ எதற்காக நம்ம அழைத்து செல்ல ஏதோ தேவை திட்டம் இருக்கிறது என்று அறிந்து கொண்டு அந்த முரடனோடு அவர் கடந்து செல்கிறார். பாருங்க, ஒரு பாழடைந்த பங்களாவிற்கு முன்பதாக அவனுடைய கார் நிப்பாட்டப்படுகிறது. அவருடைய கையை பிடித்து கொண்டு அந்த பங்களாவிற்குள்ளே கடந்து செல்கிறான். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு அறைக்குள்ளாய் அவரை பிடித்து இழுத்து செல்கிறான். செல்லும்போது அங்கே பார்த்தீங்கன்னா அநேக மதுபான பாட்டில்கள், அது மாத்திரமல்ல அநேக அவர் செய்த பாவங்களுக்கு அடையாளம், அவர் செய்ய என்னென்ன செஞ்சாங்களோ எல்லாமே இந்த ரூமில் குவிந்து கிடக்கும். மதுபான பாட்டிகள், போதைப் பொருட்கள் எல்லாமே அந்த அறையில் குவிந்து கிடக்கிறதாம். அப்போ அந்த முரடன் அந்த டிஎல் மோடியை பார்த்து கேட்டாராம், உன் இயேசு இந்த பாவங்களை மன்னிப்பாரா? இவ்வளவு தவறுகளை நான் செய்திருக்கிறேன், இத்தனை போதை வஸ்துகள், இத்தனை மருந்துகள், இவைகளை எல்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன், உன் இயேசு என்னை மன்னிப்பாரா என்று இந்த டிஎல் மூடியை பார்த்து கேட்டாராம். அப்போ அவர் சொன்னாராம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி உன்னை சுத்திகரிக்கும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இதை பார்த்து அடுத்த நிமிடமே இன்னொரு அறைக்கு அவரை அழைத்து வேகமாய் அழைத்து சென்றானாம். அங்கு பார்த்தீங்கன்னா அந்த அறை முழுவதுமே எலும்பு கூடுகளால் நிறைந்திருக்கிறது. அநேக மனிதருடைய எலும்பு கூடுகள் ஆங்காங்கே கிடக்கிறது. அதை பார்த்ததுமே டிஎல் மோடிக்கு அப்படியே ஷாக் ஆகிறது, இதெல்லாம் மனுஷ எலும்பு கூடுகள் தானே என்று சொல்லி. அப்பொழுதும் அதை பார்த்து அந்த முரடன் சொல்கிறான், உன் இயேசு இதையும் மன்னிப்பாரா? நான் எத்தனையோ பேரை கொன்று குவித்திருக்கிறேன், எத்தனையோ பேருடைய பிள்ளைகளை கொன்றிருக்கிறேன், எத்தனையோ குடும்பத்தினரை நான் அழைத்திருக்கிறேன், உன் இயேசு இதை மன்னிக்க முடியுமா என்று சொல்லி அந்த டிஎல் மூடியை பார்த்து கேட்கிறார். அப்போ அவர் சொன்னாராம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி உன்னை சுத்திகரிக்கும் என்று சொல்லி. உடனே மறுபடியும் இன்னொரு அறைக்கு அழைத்து சொல்கிறார் அந்த முரடன். அங்கு பார்த்தீங்கன்னா வெள்ளியும் பொன்னும் குவிந்து கிடக்கிறதாம். ஏனென்றால் எல்லாம் மற்றவருடைய திருடப்பட்டது, மற்றவருடைய கண்ணீருக்கு ஆளான நகைகள், பணங்கள் எல்லாம் அந்த ரூமில் குவிந்து கிடக்கிறதாம். அப்போ அதை காட்டி சொன்னானாம், உன் தேவன் உன் இயேசு இந்த பாவங்களை மன்னிப்பாரா என்று சொல்லி டிஎல் மூடியை கேட்டாராம். அப்போ அவர் சொன்னாராம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி உன்னை சுத்திகரிக்கும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. கடைசியாக அவர் கரங்களை விறுவிறுவென்று பிடித்து கொண்டு ஒரு மலையின் அடிவாரத்திற்கு அழைத்து சென்றாராம். பாருங்க, அந்த மலையின் அடிவாரத்தில் ஒரு குடிசை இருந்ததாம். அதில் ஒரு பெண் படுத்திருந்தாலும் அதன் அருகே ஒரு பிள்ளை அழுது கொண்டு இருந்ததாம். அப்போதான் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது அந்த முரடனுடைய மனைவி. அவள் வந்து நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாய் கிடக்கிறாள். ஏனென்றால் இவன் தினமும் குடித்து அடித்து இது நிமித்தம் அவள் சரீரம் அநேக வியாதிக்குள்ளானது, மரண படுக்கையாய் படுத்து கிடக்கிறாள். அவள் அருகில் உட்கார்ந்து 12 வயது மகள், அவனுடைய மகள் அழுது கொண்டிருக்கிற முகமெல்லாம் பார்த்தீங்கன்னா தீயினால் பட்டு வெந்து போயிருக்கிறது. ஏன் பார்த்தீங்கன்னா முந்தின நாள் தன் மனைவியை அடித்திருக்கிறான். அந்த பிள்ளை வந்து போய் பிடிக்கிற வேளை அந்த பிள்ளை அப்படியே பிடித்து உதறி தள்ளிருக்கிறான். அது விளக்கின் மேல் பட்டது நிமித்தமாய் அந்த விளக்கில் உண்டான தீயின் நிமித்தமாய் பிள்ளையுடைய முகத்திலே காயங்கள். அப்போ சொன்னானா, இதையும் உன் இயேசு மன்னிப்பாரா என்று சொல்லி கண்ணீரோடு டிஎல் மோடியிட கேட்டாராம். அப்போ டிஎல் மோடி சொன்னாராம், நீ உன் பாவங்களிலிருந்து மனம் திரும்புகிற வேளையிலே, உன் பாவங்கள் நான் செய்தது தவறு என்று ஒத்துக்கொண்டு நீ இயேசுவின் இடத்தில் திரும்புகிற வேளையிலே இயேசு கிறிஸ்துவுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து உன்னை சுத்திகரிக்கிறதுக்கு வல்லவராய் இருக்கிறார் என்று சொன்னாராம். உடனே அந்த பாவி, இயேசுவே என்னையும் மன்னியும், இயேசுவே என்னையும் மன்னியும் என்று சொல்லி அந்த முரடன் அந்த இடத்துல முழங்கால் படிட்டு தேவனுக்கு ஒப்பு கொடுத்தானாம். பாருங்க, அவனுடைய
வாழ்க்கை அந்த நாளிலிருந்து ஒரு ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையாய், ஒரு பரலோக பிரதிநிதியாய், அப்படியே அப்பேற்பட்ட முரடன் மார்கன் பாருங்க. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே நீங்க யாரா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட குற்றங்களை செய்தவர்களாய் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட தவறுகளை செய்தவர்களாய் இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்கிறார், உன் பாவங்களை மேகத்தை போலவும் உன் அக்கிரமங்களை கார்மேகத்தை போலவும் நான் உதறி தள்ளிவிட்டேன், நீ என்னிடத்தில் திரும்பி வா என்று சொல்கிறார். உங்களுடைய அக்கிரமங்களுக்காக ஒரு சிலுவையில் நொறுக்கப்பட்டேன் என்று சொல்லி எங்களை பார்த்து கூறுகிறார். கிடைத்திருக்கிற இந்த நாளிலே நீங்கள் மனம் திரும்புங்கள். அது மாத்திரமல்ல, பாருங்க அந்த வசனத்தில், அதே ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் அடுத்த பகுதியை பாருங்க. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்ததாம். பாருங்க, ஏன் அந்த சிலுவையில் அப்படி அகோர தோற்றமாய் தொங்கிக் கொண்டிருக்கிறான்னு சொன்னால், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் விழுந்தது. நமக்கு சமாதானத்தை கொடுக்க வேணும்னு சொல்லி அவருடைய பிள்ளைகள் எத்தனையோ பேர் சமாதானம் இல்லாமல் அலைகிறதை பார்க்கிறோம். எத்தனையோ வசதி வாய்ப்புகள் இருக்குது, பொண்ணு இருக்குது, பொருள் இருக்குது, நல்ல அந்தஸ்து இருக்குது, வீடு வாசல் இருக்குது, ஆனால் இருதயத்தில் சமாதானம் இல்லை. சமாதானம் இல்லாமல் எத்தனை பிள்ளைகள் ஓடி ஓடி அலைகிறதை பார்க்கிறோம். நம்மளுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாய் தேவன் சிலுவை மரத்திலே தொங்கினார். அவர் சொல்கிறார், மலைகள் விலகி போகலாம், பர்வதங்கள் பெயர்ந்து போகலாம், என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராது என்று சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடு கூட சொல்லுகிறார். நீங்கள் சமாதானமற்று இருக்கிறீர்களா? என் வாழ்க்கையில் சமாதானமே இல்லை, சந்தோஷமே இல்லை, என் பிள்ளையை குறித்தா ஒரே பிள்ளை ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கிறது, என் பிள்ளையோட வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை, ஒரு செழிப்பு இல்லை, ஒரு வறண்ட வாழ்க்கை, என் பிள்ளை இப்படி இருக்கிறதே என்று சொல்லி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீர்களா? உங்க பிள்ளையை நினைத்து நினைத்து சமாதானமற்று வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவன் சொல்லுகிறார், உனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை என் மேல் விழுந்தது என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, உங்க குடும்பத்தில் போராட்டம், தவிப்பு, கணவரை நினைத்தல் ஒரு பக்கம் போராட்டம், குடும்பத்தில் இருக்க கடன் பிரச்சனைகள், வியாதிகள், இவைகளை நினைக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லை, படுத்த தூக்கம் வர மாட்டேங்குது சொல்லி கதறி கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு சமாதானத்தை கொடுக்கவே நான் கடந்து வந்தேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, சங்கீதம் 51ஆம் அதிகாரத்திலே அவர் தெளிவாக குறிப்பிடுகிறது ஒரு வசனம். சங்கீதம் 51 சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தாவே நீர் ஒருவரை என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். நம்ம நிம்மதியை தேடி, நம்ம சந்தோஷத்தை தேடி பல இடங்களுக்கு செல்லலாம், ஆனால் யாருக்குமே நமக்கு நிம்மதியை தர முடியாது. எத்தனை செலவுகள் பண்ணினாலும் சரி, நம்ம இருதயத்தில் இந்த சமாதானம், சந்தோஷம் கிடைக்காது. இந்த தாவீதுக்கு நன்றாய் தெரிஞ்சிருக்கு பாருங்க, தேவரீர் நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். யாரால சமாதானத்தை கொடுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவால மாத்திரம்தான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும். உலகம் தரக்கூட முடியாத சமாதானம் உங்களுக்கு தேவன் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? உங்க குடும்பத்தில் சமாதானம் இல்லையா? சந்தோஷம் இல்லையா? கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீங்களா? எந்த காரியத்தை, இந்த காரியம் எப்படி முடிய போகுதோ, என்னுடைய வாழ்க்கை எப்படி முடிய போகுதுன்னு சொல்லி எதிர்பார்த்திருக்கிறீங்களா? நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களே தேவன் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாய் இப்பொழுது உங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். உங்களை பார்த்து சொல்கிறார், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. இன்றைய நாளில் உங்களுக்கு சமாதானம், உங்கள் இருதயத்தில் ஒரு பெரிய சந்தோஷம், அது உலகம் தரக்கூட முடியாத சந்தோஷ சமாதானத்தை இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுக்கு தருகிறதுக்கு ஒரு வல்லவராய் இருக்கிறார். இந்த அதிகாரத்தின் 5ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில் கூறப்படுகிற வார்த்தையை பாருங்க, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோமா. பாருங்க, அவர் சிலுவையில் எதற்காக எப்படி தொங்கினார்? ஏன் அவருடைய சரீரம் பீய்ந்து தொங்கப்பட்டது என்று சொன்னால், அவருடைய தழும்புகள், அடிகளின் நிமித்தமாய், அவர் பட்ட பாடுகளின் நிமித்தமாய், சரீரத்தில் உண்டான தழும்புகளின் நிமித்தமாய் உங்களை குணப்படுத்துகிறாராம். உங்கள் வியாதி நிமித்தமாய், உங்கள் எத்தனையோ வியாதிகள், கைவலி, கால்வலி, காய்ச்சல், அது மாத்திரமல்ல தீர்க்க முடியாத பலவீனங்களா, ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய வியாதியை நீக்கும்படியாய், உன்னுடைய வேதனையை நீக்கும்படியாய் நான் சிலுவை மரத்திலே தொங்கினேன் மகளே, என் சரீரத்தில் உண்டான தழும்புகளின் நிமித்தமாய் நீ இப்பொழுது சுகமடைகிறாய் என்று சொல்லி உங்களை பார்த்து தேவன் கூறுகிறார். பாருங்க, எத்தனை நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒரு வாரம் பார்ப்பாங்க, 2 நாள் பார்ப்பாங்க, மிஞ்சி மிஞ்சி போனால் 1 மாதம் உங்களை பக்கத்தில் இருந்து பார்ப்பாங்க. இது இன்னும் சரியாகலையா, யாருமே நம்மளை கண்டுக்கிடவே மாட்டாங்க. இவளுக்கு இனிமேல் சரியாகாது, இவனுக்கு இனிமேல் சரியாகாது, அவ்வளோதான் வாழ்க்கை முடிந்தது சொல்லி நம்மளை எல்லாரும் விட்டுட்டு தண்ணியே விட்டுட்டு போகக்கூடிய காலம் வரலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். மருத்துவர்களால் கைவிடப்பட்டிருக்கலாம், பிள்ளைகளால் கைவிடப்பட்டிருக்கலாம், சொந்த பந்தங்களால் கைவிடப்பட்டிருக்கலாம். உங்கள் வேதனை தாங்க முடியாதபடிக்கு எப்படியாவது நான் மறித்து விட வேண்டும் என்று சொல்லி
நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய தழும்புகள் உன்னை குணப்படுத்தும் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் சரி, நீங்கள் எப்பேற்பட்ட வியாதியில இருந்தாலும் சரி, நீங்கள் தேவனை நோக்கி கேளுங்கள். ஆண்டவரே, எனக்காய் நீர் ரத்தம் சிந்தினரே அப்பா, உடைய ரத்தம் என்மேல் விழட்டும். நீர் எனக்காய் ஏற்ற காயங்களை ஏற்றிரே, அந்த தழும்புகளை இப்பொழுது என்னை சுகப்படுத்தட்டும் என்று சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு தேவனை நோக்கி கூப்பிட்டீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறதுக்கு ஒரு வல்லவராய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் ஒருபோதும் உங்களை கைவிடவும் மாட்டார், உங்களை விட்டு விலகவும் மாட்டார். இந்த வார்த்தைகள் உங்களோடு இந்த நாளிலே பேசிக் கொண்டிருக்கிறது. பாருங்கள், பார்த்தீங்கன்னா 38 வருஷம் வியாதிஸ்தன் உங்களுக்கு தெரியும். நம்ம வேதாகமத்தில் வாசிக்கிற 38 வருஷம் அவனை தன் வாழ்நாளில் பாதி நாட்கள் வியாதியிலே கழித்து விட்டான். அவனுக்கு பெதஸ்தா குளத்தின் அருகே படுத்திருக்கிறான். தேவதூதன் குளத்தை கலக்கும் போது யாராவது அவனுக்கு உதவி செய்திருக்கலாம், வந்திருப்பாங்க உதவி செய்கிறதுக்கு. ஒரு வாரம் அவனோட அருகே உட்கார்ந்துருக்கலாம், ஒரு மாதம் கூட உட்கார்ந்துருப்பாங்க. எப்படியாவது தேவதூதன் கலக்கும் போது எனக்கு சுகம் கிடைத்து விடும் என்று சொல்லி. ஆனால் 38 வருஷம் அவன் கூட யாரும் இருக்க முடியும்? யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. யாருமே இந்த குளம் கலக்கப்படும் போது அவனை கொண்டு போய் விடுக்கிறதுக்கு யாருமே இல்லை. அவனை இயேசு தேடி செல்கிறார். நீ சுகமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று சொல்லி அவனை கேட்கிறார். 38 வருஷமாய் படுத்த படுக்கையில் இருந்த அந்த வியாதிஸ்தனை நோக்கி தேவன் சொல்லுகிறார், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி. இந்த வார்த்தையை கேட்டுக் கொடுக்கிற நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கலாம். படுத்த படுக்கையா இருக்கிறீங்களா? உங்களை தேடி இயேசு வருகிறார். நீ சுகமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா? இயேசுவின் சிலுவையை நோக்கி பாருங்கள். உங்களுக்காக இயேசு பட்ட பாடுகளை நோக்கி பாருங்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அறிக்கை செய்யுங்கள், ஆண்டவரே, நீ சிந்தின ரத்தம் எனக்காகப்பா, நீ சிலுவையில் ஏற்ற அந்த காயம் எனக்காகப்பா என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்யுங்கள். அது எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும், மருத்துவர்கள் கைவிடப்பட்டிருந்தாலும், உங்களுக்கு இந்த நாளிலே தேவன் சுகத்தை கொடுக்கிறதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். இது நிமித்தமாய் தான் இயேசு சிலுவையிலே அவர் அழகற்றவராய், அவர் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவராய், ஒரு யாருமே விரும்பத்தக்க ரூபம் இல்லாதவராய் சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அதை தன் வசனம் சொல்லுகிறது, அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு இந்த நாளில் தேவன் அற்புதம் செய்ய போகிறார். இப்பொழுது யாவரும் கண்களை மூடி தேவ சமூகத்திலே, ஆண்டவரே, நீர் எனக்காய் சிலுவையில் அழகற்றவராய் தொங்கினீர்ப்பா, எனக்காய் நீர் புறக்கணிக்கப்பட்டவராய் தொங்கினீர். ஆண்டவரே, இந்த நாளிலே என்னுடைய பாவங்களை நான் அறிக்கை செய்கிறேன், என்னுடைய மீறுதல்களை நான் அறிக்கை செய்கிறேன், என் அக்கிரமங்களை நான் அறிக்கை செய்கிறேன். ஆண்டவரே, எனக்கு சமாதானத்தை இந்த நாளிலே நீர் தாங்கப்பா, என் குடும்பத்தில் எனக்கு சமாதானத்தை தாங்க, என்னுடைய வியாதிகளை நீக்குங்க என்று சொல்லி நீங்கள் அவர்களை நோக்கி நீங்கள் கூப்பிடுகிற வேளையிலே தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்கிற வல்லவராயிருக்கிறார். யாரும் இருந்த இடத்துல கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த இடத்துல இந்த வார்த்தைகளை கேட்கும்படியாய் நீர் கிருபைகளை கொடுத்தீங்கப்பா, அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களுடைய மீறுதல்கள் நிமித்தம் நீர் காயப்பட்டீர் ஆண்டவரே, எங்களுடைய அக்கிரமங்களின் நிமித்தம் நீர் ஒருக்கப்பட்டீரப்பா. எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை உண்மையில் விழுந்தது ஆண்டவரே. உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம் அப்பா. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் ஆண்டவரே, எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், பாவ வாழ்க்கை நிமித்தமாய் வந்த பிரச்சனையில இருந்தாலும் ஆண்டவரே, வியாதியில இருந்தாலும் ஆண்டவரே, சமாதானத்தை இழந்து தவித்தாலும் அப்பா, இப்பொழுது என் இயேசுவானவர் நீர் அவர்களுக்கு அற்புதம் செய்வீராக ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை நம்பி வந்த ஜனங்கள் ஆண்டவரே ஒருபோதும் வெட்கப்பட்டு போகக்கூடாது ஆண்டவரே. நீ சிந்தின ரத்தம் அப்பா, நீ சிந்தின ரத்தம் வீணாய் போகாதபடிக்கு இப்பொழுது இந்த நிமிஷமே ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா, உடைய பாதத்தை ஜெபித்துக் கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீர் அற்புதம் செய்வீராக ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்துவிட தயவுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.